10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு எலக்ட்ரிக்கல் நெட்டிங் போட்டிருந்தேன்னு சொன்னீங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு அனிமல்ஸ் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்கிற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு யானை, காட்டுப்பன்னி, மான், சிறுத்தை எல்லா தொல்லையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இங்கேயே வாழை, பாக்கு இதெல்லாம் போட்டு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக சுற்றி விவசாயம் தான் நடந்துட்டு இருக்குங்க. ஓகே, மலை அடிவாரத்தில் இருக்கிறனால ஃபாரஸ்ட் அந்த பக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இருந்து எல்லா அனிமல்ஸும் உள்ள வந்துட்டு இருக்கு. அதை வந்து எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோட நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் வந்தாங்க. ஓகேங்க, அவங்க கிட்ட சைட்ல வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ப்ராப்பரான ரொம்ப லாங் லைஃப் வர வேண்டியங்கிறதுக்காக இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங்கை நாங்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபென்சிங்னாலே லைஃப் வந்து கம்மியாக தான் வரும், ரஸ்ட் ஆகிடுது, இல்லைனா டேமேஜ் ஆகிடுது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாங்க, நம்மளோட ஒர்க் வந்து எப்படிங்க ப்ரோ? எலக்ட்ரிக் ஃபென்சிங்லேயே வந்து இந்த மாடல் வந்து மெயினாக பழனி, கொடைக்கானல் அங்கே வந்து ஹெவியான வைல்ட் அனிமல்ஸ் வர்ற இடத்துல யூஸ் பண்ணுற மாடலுங்க. ஓகே, அதை வந்து நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இந்த இடத்துல நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இது இந்த இடம் என்னன்னு சொல்லிருங்க ப்ரோ? இந்த இடம் வந்து ஈஷாக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாங்க, இருட்டு பள்ளம்னு ஒரு இடம். ஓகே, இங்கே வந்து ஃபுல்லாக அனிமல்ஸ் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மான்லாம் நிறையா இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஓகே, சரிங்களா. இப்போ இந்த மாடலை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு 10 ஃபீட் ஹைட் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் ஃபென்சிங்க. 10 ஃபீட் ஹைட் வந்துடும். 10 ஃபீட் ஹைட் வந்துடும். ஓகே, நீங்கள் இந்த போல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 அடி ஹைட் இருக்குங்க. ஓகே, எஃப் டைப் மாடலு. சரிங்க. ஃபுல்லாக ஜிஐயில் வந்து உங்களுக்கு பெயிண்ட்டுமே அடிச்சு கொடுத்துட்றோம் நாங்கள். ஓகே, கிரீன் கலர்ல இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்றோம். கீழே காங்கிரீட்டில் கீழே 2 அடிக்கு பைப் உள்ளே இறங்கிடுதுங்க. ஓகே, அதனால ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஃபுல்லாக ஃபேப்ரிகேட் பண்ணி பண்ணது. அதுவும் இல்லாமல் இதில் அந்த இன்சுலேட்டரை கொடுத்து ஹெச்டி ஒயர், ஹை டென்சைல் ஒயரில் தான் நம்ம கரண்ட் நல்லா பாஸ் ஆகும். திக்னஸ் வந்து எவ்வளோ ப்ரோ வரும்? இது வந்து பார்த்தீங்கன்னா 14 கேஜ் திக்னஸுங்க. ஓகே, எல்லாரும் நார்மல் மாடலில் 16 கேஜ் போட்டுருவாங்க. 16 கேஜ் ரொம்ப லைட் வெயிட்டு, காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால 16 கேஜ் போட்டு இழுத்துறாங்க. அப்படி இழுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வயரோட திக்னஸ் கம்மியாக இருக்கனால லைஃபும் ரொம்ப கம்மியாக வருதுங்க. ஆனால் இந்த 14 கேஜ் போடும்போது யானையே வந்து உங்கள் லைட்டாக தும்பிக்கப்படும் போது வயருக்கு பெருசாக டேமேஜ் ஆகாமல் திருப்பியும் அடுத்தடுத்த டைம் வந்து ஒரு அனிமல்ஸ் வரும்போதும் அந்த வயர் வந்து இன்னும் உழைச்சி தரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ யானை கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க. இப்போ யானை வந்து டச் பண்ணும்போது அதை வந்து எந்த விதத்துல பாதிக்காதா? கவர்மெண்ட்ல வந்து ஒரு நார்ம்ஸ் இருக்குங்க. இந்த பர்டிகுலர் லெவல் கீழே தான் வந்து அதோட வாட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த லெவலுக்கு தான் நம்ம கரண்ட் கொடுத்துருக்கோம். இதுல அனிமல்ஸ் ஒரு ஷாக் மட்டும் தான் அடிக்கும், உங்க இடத்துக்குள்ள வராது. அனிமல்ஸ்க்கு முற்றிலுமே சேஃபான ஒரு ஃபென்சிங்க. ஓகே, மனுஷங்களுக்கும் சேஃப் பண்ணும், அனிமல்ஸோட லைஃபுக்கும் எந்த கரண்ட்டும் எதுவும் பண்ணாதுங்க. ஓகே, இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்குக்குமே நாங்க ஒரு ஸ்டே ஒயர் கொடுத்துருக்கோம். கீழே ஸ்ப்ரிங்கை சுருட்டி விட்டுட்டு அதுல ஒரு ஸ்டே ஒயர் கொடுத்துருக்கோம். ஜென்ரலா எல்லாரும் எலக்ட்ரிக் ஃபென்சிங் போடணும் அப்படின்னா சும்மா ஸ்ப்ரிங்கை போட்டு கீழே இழுத்து கொடுத்துருவாங்க. அது காட்டுக்கு அதுக்கு இதுக்கு அனிமல்ஸ்லாம் வரும்போது நவுந்துரும், உங்களுக்கு பெரிய கேப் ஆயிரும். இந்த ஈவன் கேப் உங்களுக்கு கிடைக்காது. எல்லாமே ஈவன் கேப் கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாடல்ல போடும்போது. கீழே ஸ்டே ஒயர்ல கட்டிடுவோம். கீழேயுமே வந்து வேற எந்த அனிமல்ஸ் வராத மாதிரி இந்த ஸ்டே ஒயர்லயுமே உங்களுக்கு கரண்ட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் எல்லாமே சேஃபா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க ப்ரோ. பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்சிங்கை போட்டுட்டோம், ஆனால் பின்னாடி ஒரு நார்மல் வேலி வேணுங்க. இந்த வேலி நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிருக்கோம். இது வந்து அனிமல்ஸை தான் காப்பாற்றும், மனுஷங்க யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு வேலி வேணுங்க. ஸோ அதனால உள்ள ஒரு 3 அடி ஹைட்ல செயின் லிங்க் போட்டிருக்கோம். 3 இன்ச் கேப்பு. 3 இன்ச் மேலே வந்து உங்களுக்கு ஹெச்டி ஒயர், இதுலயுமே கரண்ட் பாஸ் ஆகாது. அதுல பாஸ் ஆகுதுங்க. ஆகுது. கீழே இருக்கிற செயின் லிங்க்ல ஆகல, மேலே இருக்கிற இதுல வந்து ஆகுது. ஓகே, ஆமாங்க. ஸோ இப்போ இது எந்தெந்த விலங்குக்கு ப்ரோ இது ப்ராடக்ட் பண்ணும்? யானை கட்டிருந்துங்க, மெயினாக யானை. இது எதுக்கு இந்த 10 ஃபீட் ஹைட் மாடல்னு பார்த்தீங்கன்னா யானை தும்பிக்கத்தையை தூக்கும் போதும் உங்கள் கரண்ட் பட்டுறதுனால உங்களுக்கு யானை விலகி போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மாடல் இருக்கிறதுனால உங்களுக்கு லாங் லைஃப் வருங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ இது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து எந்த மாதிரிங்க ப்ரோ இருக்கும்? இன்ஸ்டலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 அடிக்கு குழி எடுத்துட்டுங்க. ஓகே, நாங்கள் எஃப் டைப்பில் ஃபேப்ரிகேட் பண்ண ஆங்கிளை வந்து கீழே 2 அடிக்கு போட்டுட்டு காங்கிரீட் கலக்கி போட்டுட்டு ஓகே செட் ஆனதுக்கு அப்புறம் இன்சுலேட்டரை ஃபிட் பண்ணிட்டு ஒரு ஹெச்டி ஒயரை இழுப்போங்க. ஓகேங்க. இழுத்துட்டு எஃப் டைப் மாடலில் வெளியில் மேலே ஒரு ஸ்டே ஒயரை போட்டுட்டு ஸ்டே ஒயர்லேருந்து அடுத்தது ஸ்ப்ரிங்கை வந்து கீழே கொடுப்போம். ஓகே, இங்கே ஒரு ஸ்டே ஒயர் அடிப்பீங்க. ஆமாங்க, மேலே ஒரு ஸ்டே ஒயர், கீழே ஒரு ஸ்டே ஒயருங்க. ஓகே, ஸ்ப்ரிங் இழுத்துட்டு ஸ்ப்ரிங்கை கீழே கடைசியில் ஸ்ப்ரிங்கை சுருட்டி விட்டுட்டு அந்த ஸ்டே ஒயரில் அந்த ஸ்ப்ரிங்கை கட்டி கொடுத்துருவோம். ஓகே, ஆமாங்க. ஸோ இது எப்போ ப்ரோ ஆக்டிவாக இருக்கும்? இது நைட் 6 மணிக்கு மேலே ஆக்டிவாக இருக்குங்க. அந்த ஃபுல் கண்ட்ரோலுமே வந்து உள்ளே இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகே, எப்போ வேணுமோ அவங்க ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகேங்க ப்ரோ. இப்போ வந்து டோட்டலாக எவ்வளோ ஏரியாவுக்கு ப்ரோ இது நம்ம பண்ணி? இது ஒரு 10 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்சிங் அந்த எண்ட்லேருந்து ஃபுல்லாக அப்படியே போயிட்டு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ இதை ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ப்ரோ எடுத்துச்சு? ஃபுல்லாக பண்ணி முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 3-4 டேஸ் தான் டைம் ஆகுங்க. ஏன்னா குழி எடுத்ததுக்கப்புறம் போஸ்ட் நிப்பாட்டினா அது ஒரு செட் ஆகிறதுக்கு ஒரு 1 or 2 டேஸ் ஆகும். காங்கிரீட் செட் ஆகிறதுக்கு. செட் ஆனதுக்கப்புறம்
ஃபுல் லென்த்துக்கு பண்ணணுங்கிறதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஸ்ப்ரிங் ப்ராப்பராக இழுத்து நம்ம டெக்னீஷியன்ஸ் ஒரு டைமும் வந்து ஃபேக்ட்ரி சைட் விசிட்டை பண்ணிட்டு ஃபேக்ட்ரிலேயே குவாலிட்டியை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி உங்களுக்கு இந்த எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். ஓகேங்க ப்ரோ. நார்மலாக பண்ணுற எலக்ட்ரிக் இதுக்கு வந்து லைஃப் வராதுன்னு சொல்கிறீங்க, இது லைஃப் வந்து எவ்வளோ நாள் ப்ரோ? லைஃப் வராதுன்னு சொல்ல, அதுக்கு லைஃப் கம்மி. ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிலெல்லாம் திக்னஸ் கம்மியாக போட்டுடுறாங்க உங்களுக்கு, ஒரு சீப்பான பட்ஜெட்டில் முடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த டைம் இந்த மாதிரி நீங்கள் ஃபென்சிங் போடும்போது ரெண்டுக்குமே வந்து ஆள் கூலி ஒன்று தான், ரெண்டுக்குமே ஒரே போஸ்ட் தான் போடுறீங்க. ஒயரில் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ப்ரொடெக்ஷனே வந்து உங்களுக்கு அது லைஃப் வராதுங்க உங்களுக்கு. ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ இது வந்து லைஃப் எவ்வளோ நாள் ப்ரோ வரும்? இதுக்கு தாராளமாக உங்களுக்கு ஒரு 15 to 18 years லைஃப் வந்துடுங்க. கிளைமேட் கண்டிஷன்ஸ் மலை கீழே இருக்கிறனால எப்போவுமே ஹியூமிடாக இருக்க ஏரியா, அதனால உங்களுக்கு எல்லா ஒயருமே 90 GSM, நார்மல் ஒயர் எல்லாமே 90 GSM மேலேயும், ஹெச்டி ஒயர் எல்லாமே 275 GSM மேலேயும் இதில் கொடுத்துட்ருக்கோம். 275 GSM. ஆமாங்க, ரஸ்ட் ஆகாது, ஹை டென்சைல் ஒயருங்க. எங்கன்னா நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க இந்த இடத்துல? இங்கே ஒரு 50 வருஷமாக இருக்கிறேன், அந்த பாக்காடு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படிங்களா? சரி சரி சரி. இங்கே விலங்குகள்லாம் ஜாஸ்தியாக வருதுங்களா? ஆமாம், ஜாஸ்தி இதில் வர ஆனை பவுண்டரி பக்கா. சரிங்க, இதுதான் தடங்களா? ஆமாம், இது தடம். இதில் வந்து இதில் நேரம் கலக்க போகுது, அங்கே போய் அப்படி ரவுண்ட் அடிச்சு இந்த வேலி போடுறதுக்கு முன்னாடி உள்ளெல்லாம் வந்துருங்களா? ஆமாம், உள்ளே வந்து போகிற தென்னை மரத்து போகிற நாஸ்தி. ஐயோ, சரிங்க சரிங்க. வாழையில போட்டிருந்தீங்களா? ஆமாம், முதல்ல வாழை போட்டிருந்தது. கோட்டை ஒரு 12 ரூபாய் வந்து பூரா ஒரே நைட்டு வந்தது, பூராமே கம்ப்ளீட்டாக தின்னு போட்டுது. இது போட்டதுக்கப்புறம் எதாவது வந்துச்சுங்களா? ஆமாம், இல்லை இது போடுறது கடைசியில் வரல, இது போடாததுக்கு முதல்ல வந்து தென்னை மரத்து பூரா வந்து பிடிங்கிடுது. சரிங்க. சிறுத்தை எல்லாம் இருக்குதுங்களா இங்கே? சிறுத்தை இருக்குது. சரிங்க சரிங்க. இருக்குது, புள்ளிமான் இருக்குது, கடமான் இருக்குது, எல்லா விலங்குகளும் இருக்குது. எல்லா விலங்குகளும். ஸோ இது என்ன செட்டப்புங்கிறது? இது வந்து கேட் இருக்கிற இடத்துல ஸ்ப்ரிங்கு கொடுக்க முடியாதுங்க, அதனால ஒரு ஸ்க்ரீன் டைப்பில் நாங்கள் இதுலேயும் ஹெச்டி ஒயரில் கரண்ட் கொடுத்துருக்கோம். இதுலேயும் கரண்ட் வரும்? கரண்ட் வந்துருங்க. ஈவினிங் 6 o'clock மேலே ஆன் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஐ பைப்பில் அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்கோம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஐ மட்டுமே யூஸ் பண்ணுறதுனால லைஃப் இனி ஜாஸ்தியாக வரும். ரஸ்ட் ஆகாது? ரஸ்ட் ஆகாது. நிறைய இடத்துல ஃபென்சிங் போடும்போது எம்எஸ் பைப்பை வாங்கி அதில் பெயிண்ட் அடித்து கொடுத்துருவாங்க. ஓகே. அது யூஸ் பண்ணும்போது லைஃப் வராதுங்க. மேலே இருக்கிற பெயிண்ட் போனோடனாலே கீழே ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மழை சீசன் தான்னா ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் அந்த ப்ராப்ளம் எதுவுமே வராதுங்க. நாங்கள் இதுலேயே கேட்டு ஃபேப்ரிகேட் பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். இதுலேயுமே ஹை டென்சைல் ஒயரை இழுத்து இதுலேயுமே கரண்ட் பாஸ் ஆகும். சப்போஸ் இதை தாண்டி ஏதாவது ஒரு விலங்கு வருது, இந்த இடத்துல விடும்போது கேட்லேயுமே ஷாக் அடிக்கும், அதனால உங்களுக்கு எந்த அனிமல்ஸும் உள்ளே வராது, என்ட்ரி ஆகும். ஓகே. இது வந்து கீழே வந்து எதனால ப்ரோ இவ்வளோ க்ளோஸாக கொடுத்துருக்கோம்? கேட்டுங்கிறனால லுக் வைஸ் கஸ்டமர் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டாருங்க. கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் காட்டு பண்ணி வருங்க. ஓகே. அது மேலே கேப் தேவையில்லை, அதனால கீழே சின்ன கேப் கொடுத்துட்டு மேலே பெரிய கேப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபென்சிங்கில் இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய பொருட்கள் வந்து பிரதர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் ப்ரோ. வணக்கம். நம்ம பேர் நம்ம கம்பெனி என்னன்னு சொல்லிருக்கேன். என் பேர் யஷ்வந்த்ங்க. நம்ம கம்பெனி பேர் ஸ்ரீ லக்ஷ்மி ஒயர் நெட்டிங்க. பாஸ்ட் 30 yearsஸாக ஃபென்சிங்கில் A to Z சொல்யூஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது ஆக்சுவலாக எங்கேயும் ப்ரோ லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் புளிப்பாளையம்ல மெயின் பிரான்ச்சுங்க. பல்லடம் ஹைவேலையும் உடுமலைப்பேட் ஹைவேலையும் நம்ம சப் பிரான்ச்சஸ் இருக்குங்க. ஓகேங்க ப்ரோ. ஸோ இப்போ 30 yearsஸாக பண்ணுறேன்றீங்க. இப்போ ஃபென்சிங்கில் நிறைய புது வருது இல்லைங்க ப்ரோ? ஆமாம். இது எப்படிங்க ப்ரோ மக்களுக்கு எல்லாருமே விரும்பி வாங்குறாங்களா? ஆமாங்க. ஒரு நார்மல் ஒரு சிம்பிளான ஒரு 2 yearsக்கு வர ஃபென்சிங்லேருந்து 25 years வரைக்கும் வர ஃபென்சிங்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மகிட்ட இருக்கு. நம்ம ஷோரூம் வந்தால் ஒரு ப்ராடக்ட்டையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் வந்து பார்த்தோம் ஃபுல்லாக. இப்போ வந்து அதை லே பண்ணுறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஆமாம், ஃபுல் இன்ஸ்டலேஷனுக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ எந்த ஊர்னாலும் நம்ம போய் எந்த ஊர்னாலும் நம்ம லே பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க ப்ரோ. ஸோ அதை பற்றி ஃபுல் இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு அது வந்து தேவைப்படுது அப்படின்னா பிரதருடைய காண்டாக்ட் நம்ம வந்து கீழே கொடுக்குறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.